வணக்கம். இன்று கல்வி அதிகாரத்தின் 7வது குறளை பார்க்கலாம். ஏன்னா அது இடையில விடுபட்டு போச்சு, அதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் இன்றைக்கி நம்ம அந்த 7வது குறளை பார்க்கலாம். கல்வி கற்றவருக்கு எல்லா ஊரும் சொந்தமாகும், எல்லா நாடும் சொந்தமாகும். ஏன்னா அவர்களுடைய அறிவு பரந்துபட்டது. அந்த அறிவினை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுது அந்த கல்வி அறிவினை பெறுவதற்காக மக்கள் பலரும் விரும்புகிறார்கள். நாமளே பார்க்குறோம், நம்முடைய நாட்டில் இருந்த அறிஞர் பெருமக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று உரையாற்றுவதும், அதே போல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகுந்த அறிவுமிக்க பெரியவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் நமது நாட்டிற்கு வந்து சொற்பொழிவு ஆற்றுவதும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அவர்களுக்கு நாடு ஊர் என்ற பாகுபாடு இல்லை. கல்வி என்ற ஒன்றே எங்கும் நிறைந்து காணப்படும். அந்த அறிவினை அனைவரும் என்ன செய்கிறாங்க, சுவைக்கிறார்கள் இல்லையா? இவ்வளவு சிறந்த கல்வியை கூட கற்பதற்கு சிலர் தயங்குகிறார்கள் அல்லது மறுக்கிறார்கள். இது எதற்காக? இந்த காரணம் எனக்கு புரியவில்லையே என்று வள்ளுவர் வருந்துவதாக ஒரு குறள் அமைகிறது. நமக்கு புகழை கொடுக்கக்கூடிய கல்வி எல்லா இடங்களுக்கு சென்றாலும் நிலையாக இருக்கும் பொழுது அந்த கல்வியை நாம் ஏன் கற்கக்கூடாது? இதனை வேண்டாம் என்று நிராகரிக்கக்கூடியவர்கள் எதற்காக அதனுடைய தன்மையை அறியாமல் இருக்கிறார்கள் என்று வள்ளுவர் இங்கு ஒரு வினாவை எழுப்புகிறார். அந்த குறள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. எந்த நாடும் எந்த ஊரும் கல்வியாளர்களை மிக சிறப்பாக ஆதரித்து பெருமைப்படுத்தும், கௌரவிக்கும். அவ்வளவு சிறப்பு மிக்க கல்வியை பயில்வதற்கு எதற்காக சில பேர் தயங்குகிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லையே என்று வள்ளுவர் கேட்பதாக இந்த குறள் அமைகிறது. நாளை அடுத்த அதிகாரத்தில் நாம் மீண்டும் இணையலாம். இந்த அதிகாரத்தில் குறள்களின் எண்ணிக்கையை நான் மாற்றி எழுதிவிட்டேன். அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அந்த குறள்களை ஒழுங்காக வரிசைப்படுத்தி கொள்ளவும். நன்றி. இன்று விடைபெறுகிறேன்.